அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம். அம்பேத்கர் குறித்த பேச்சுக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தல். எதிர்க்கட்சிகளின் முழக்கம் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. மாநிலங்களவையும் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம். வரும் 30ஆம் தேதி தூத்துக்குடியில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது தமிழ்நாடு அரசு. திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் அமைக்க 290 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியீடு. அதிமுகவுடன் கூட்டணி பற்றி காலமும் சூழலுமே முடிவு செய்யும். திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிக்காத பாஜக மாநில தலைவர். அதிமுக கூட்டணி குறித்த கற்பனை பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாது என டிடிவி தினகரனுக்கு ஆர்பி உதயகுமார் பதிலடி. இருப்பை நிலை நிறுத்திக் கொள்ள சிலர் பேசுவதாகவும் விமர்சனம். சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். 22வது முறையாக விசாரணைக்கு நேரில் ஆஜரானார். சென்னையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவத்தில் வருமான வரித்துறை ஊழியர்கள் 3 பேர் கைது. காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரையும் கைது செய்து போலீசார் அதிரடி. திருப்பூர் மாவட்டம் முழுவதும் வரி உயர்வை ரத்து செய்ய கோரி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பல கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிப்பு. சென்னை துறைமுகத்தில் கடலுக்குள் கார் விழுந்து மூழ்கிய சம்பவம். மாயமான கார் ஓட்டுநரை விரைந்து கண்டுபிடித்து தரக்கோரி குடும்பத்தினர் கொட்டு மழையில் போராட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.